பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதாக. பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே கலக்கத்தோடு இருக்கிறதான உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் இருதயம் கலங்காதிருப்பதாக. என் பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு கூட சொல்லுகிற ஒரு வார்த்தையாய் இது காணப்படுகிறது. ஏன் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து பரலோகத்திற்கு செல்ல போகிறதை அவர் சீஷர்களோடு கூட சொன்னபொழுது சீஷர்கள் கவலைப்பட ஆரம்பிக்கிறார்கள். ஆண்டவரே, இத்தனை வருஷங்கள், ஆண்டவர் இந்த 3.5 வருஷம் எங்களுக்கு ஒரு தாயை போல நீர் இருந்து, ஆண்டவரே எங்களுடைய எல்லா துக்கத்திலையும் ஆண்டவரே எங்களை ஆறுதல் படுத்தினீர், ஆண்டவரே எங்கள் தேவை எல்லாவற்றையும் சந்தித்தீர், ஆண்டவரே இப்பொழுது நீரும் எங்களை விட்டு போனால் ஆண்டவரே எங்களுடைய நிலைமை என்ன என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொருவரும் கவலைப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி. அன்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து இதைத்தான் சொல்லுகிறார், உன் இருதயம் கலங்காதிருப்பதாக மகனே, மகளே, உன் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி. அன்பானவர்களே, மனுஷர்கள் சில நேரத்தில் நம்மை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லுவார்கள். நாம் துக்கமாக இருக்கும் பொழுது மனுஷங்க சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிரும் பிரதர், சிஸ்டர் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிரும் என்று சொல்லிடுவாங்க. ஆனால் அன்பானவர்களே, மனுஷர்கள் அந்த வார்த்தை சொல்லும் பொழுது நமக்கு ஒரு ஆறுதல் இருக்கும். பரவாயில்லையே, என்னை இப்படி ஆறுதல் படுத்த ஒரு மனுஷன் இருக்கிறானே என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து இந்த வார்த்தை சொல்லுகிறது ஒரு மனுஷன் அல்ல, உங்களை உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் மகனே மகளே, உன் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சும்மா பெயரளவிலே சொல்லிவிட்டு அவர் சென்று விடுகிற தேவன் அல்ல. அவர் உங்களுடைய கலக்கத்திற்கான காரணத்தை மாற்றி உங்கள் கலக்கத்தை உங்களை விட்டு நீக்குகிறவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே அன்பானவர்களே 11ஆம் வசனத்திலிருந்து நாம் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாயினூர் என்றதான ஒரு ஊருக்கு செல்லுகிறார். அவருக்கு பின்பாக அநேகர் அவரை பின்பற்றி செல்லுகிறார்கள். எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அந்த கூட்டத்திற்கு தலைவர் இந்த உலகத்தை உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறார்கள். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசும் அவருக்கு பின் வருகிற கூட்டமும் இந்த ஊருக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த ஊருக்கு உள்ளே இருந்து வெளியே போவதற்கு ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒருவனை சுமந்து கொண்டு வருகிறது. அந்த கூட்டம் துக்கமா இருக்கிறது, கவலையோடு இருக்கிறது. இப்பொழுது என்ன நடக்கிறது? சந்தோஷத்தோடு இருக்கக்கூடியதான இந்த கூட்டம் துக்கமாய் இருக்கிறதான அந்த கூட்டத்தை சந்திக்கிறது. அன்பானவர்களே, இப்போ என்ன நடக்குது? ஆண்டவராக இயேசு பார்க்கிறார், என்ன அங்க பிரச்சனை? அந்த கூட்டத்திற்கு தலைவன் யார்? மரித்து போன ஒரு வாலிபன். இந்த கூட்டத்திற்கு சந்தோஷமா இருக்க கூட்டத்திற்கு தலைவன் யார்? மனுஷன் அல்ல, இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன். இப்போ என்ன நடக்குது? ஆண்டவராக இயேசு பார்க்கிறார், அங்கே ஏன் எல்லோரும் அழுகிறார்கள்? குறிப்பாக அந்த மரித்து போன அந்த மனுஷனுடைய அந்த வாலிபனுடைய தாயார் அழுது கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் அவருடைய இருதயத்தை பார்க்கிறார். அன்பான, என்ன நடக்குது? அந்த தாயார் ஒரு விதவை, இவனை தவிர, மரித்து போன அவனை தவிர வேறு பிள்ளைகள் யாரும் இல்லை, அவள் விதவையா இருக்கிறாள். என்ன சொல்லி அழுதிருப்பா? மகனே, என்னோட வயதான காலத்திலே நீ எனக்கு ஆறுதலா இருப்பாய் என்று சொல்லி நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் நீயே மரித்து போய் விட்டாயே, இப்ப நான் அனாதையை போல ஆகிவிட்டேன் என்று சொல்லி அவள் அழுதிருப்பாள். ஆண்டவராக இயேசு அந்த தாயாருடைய கலக்கத்தை பார்க்கிறார், கண்ணீரை பார்க்கிறார். உடனடியாக ஆண்டவர் சொல்லுகிறார், வசனம் சொல்லுகிறது, 13ஆம் வசனம் 7:13 லூக்கா சொல்லுகிறது, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி சொன்னாராம், அழாதே என்று சொல்லி சொன்னார். அன்பானவர்களே, இன்றைக்கு அந்த கண்ணீர் ஒடித்துக் கொண்டிருந்த அந்த பெண்ணினுடைய முகத்தை பார்த்து அவள் மேல் மனதுருகிற கர்த்தர் சொன்னார், அழாதே என்று சொல்லி சொன்ன தேவன் இன்றைக்கு உங்களுடைய முகத்தை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீ அழாதே, நீ அழாதே, நீ கலங்காதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன நடந்தது? அந்த மரித்து போனுடைய வாலிபன் தான் அந்த தாயாருடைய கலக்கத்திற்கு காரணம் என்று சொல்லி ஆண்டவர் அறிந்து கொண்டு அந்த மரித்து போன வாலிபனை உயிரோடு எழுப்பி தாயினிடத்தில் அந்த மகனை உயிருள்ளவனாய் கொடுத்தார்.
வரும்பொழுது, வெளியே வரும்பொழுது அந்த மனிதனை மரித்து போய் அடக்கம் பண்ணுவதற்காக 4 பேர் சுமந்து கொண்டு வந்தார்கள். இப்பொழுது அவன் மரித்து போனவன் அல்ல, உயிருள்ளவன், அவனே நடந்து போகிறான். தாயாருடைய துக்கம் மாறிப்போனது, கவலை மாறிப்போனது, கலக்கம் மாறிப்போனது. இயேசுவே, என்னுடைய வாழ்க்கை எல்லாமே இருளடைந்து விட்டது போல இருந்தது, ஆனால் நீர் என்னை தேடி வந்ததுனால இப்பொழுது என் கவலையெல்லாம் மாறிப்போனது என்று சொல்லி அந்த தாயார் நன்றி சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கு அதே ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த தாயாரை பார்த்து சொன்ன அதே வார்த்தை இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். உன் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உன் கலக்கத்தை எல்லாம் நான் மாற்ற முடியும். உன் கலக்கத்தை மாற்றி உன்னை நான் ஆசீர்வதிக்க வல்லவர் மகனே என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எனவே தைரியமாயிருங்க. நம்முடைய கவலைகள் எல்லாம் அவரிடத்தில் சொல்லிவிடுவோம். அவர் நம்முடைய கவலைகளை, கலக்கத்தை மாற்றுகிற தேவன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமா அந்த வார்த்தைகளை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கலக்கத்தோடு ஆண்டவரே இருக்கிறதா நம்முடைய பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பார்ப்பீராக. அவருடைய கலக்கங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறிப்போவதாக. கண்ணீர் மாறிப்போவதாக. கடினமான சூழ்நிலைகள் நிமித்தமாக தகப்பன் ஆண்டவரப்பா கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள், ஆண்டவரே மற்றவர்கள் செய்த துரோகத்தை நிமித்தமாய் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் கண்ணீர் யாவற்றையும் மாற்றி போடுவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீதி செய்கிற கர்த்தனை நீதி செய்யும், நியாயம் செய்யும். இந்த நாள் முழுவதுமாக தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் ஒருவேளை பிசினஸ்ல தோல்வி அடைந்தது நிமித்தமாக, ஆண்டவரே வியாபாரத்தில், வேலையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அநீதி ஆண்டவரே இழைக்கப்பட்டது நிமித்தமாய் கலக்கத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய கலக்கங்கள் யாவும் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நீரே நீதி செய்யும். இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.